Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். garlic bread. இதை ஒரு 3 வகையாக செஞ்சுருக்கேன். சீஸ் போட்டு சீஸ் இல்லாமையும். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பிரெட் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பூண்டு திருவி வச்சுருக்கேன், பட்டர், அப்புறம் சீசனிங்க்கு ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஆரிகானோ இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்ச பூண்டை சேர்த்துட போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். அப்புறம் கொத்தமல்லி அதில் கலந்துருங்க. அப்புறம் இந்த ஹர்ப்ஸ் ஆரிகானோ இல்லைன்னா இந்த பாஸ்தா சீசனிங் ஹர்ப்ஸு எது வேணால் போட்டுக்கலாம். அதை கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா பட்டரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து ஒரு சைடில் நான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரை தடவிக்கிறேன். எல்லா கார்னர்ஸ் எல்லாம் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஒரு சைடு மட்டும்தான் நம்ம தடவ போகிறோம். இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்து அதில் சீஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பண்ணுறது, சீஸ் போட்டு. ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை, பட்டர் தடவின ப்ரெட்டை இப்படி சீஸ் உள்ளே இருக்க மாதிரி மேலே எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அந்த பட்டர் தடவின சைடை நம்ம கீழே படுற மாதிரி, தோசைக்கல்ல படுற மாதிரி வச்சிடணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கருகிடும். இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய சீஸ் கார்லிக் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் நான் சீஸ் இல்லாமல் பண்ண போகிறேன். இப்போ 2 பக்கமும் நான் அந்த பட்டரை, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரை 2 பக்கமும் தடவிடலாம். தடவியாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோட நம்மளுடைய கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மெத்தடில் சீஸ் நான் மேலே போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ப்ரெட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரை தடவிடுறோம். நல்லா ஃபுல்லாக வர மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் தடவின சைடை ஹீட் பண்ண பேனில் வச்சிடுறோம். வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம துருவி வச்ச சீஸை இதில் மேலே அப்படியே சேர்த்துடுறேன். இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆகணும், அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் காந்துடும். இப்போ சீஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், 1 நிமிஷம் கூட ஆகலை. நல்லா அழகாக சீஸ் மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நம்மளுடைய சீஸ் கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். 3மே எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.